ஆலியா ரொம்பவே ஸ்டைலிஷ். அவங்களுக்கு வயசு என்னமோ 15 தான். ஆனா எல்லாரும் ஃபேஷன் இவங்க கிட்ட தான் கத்துக்கணும். அப்புறம் இவங்க பாயல், ஆலியாவோட அம்மா. பாயல் ரொம்ப குண்டா இருந்தாங்க. எவ்வளவு குண்டா இருந்தாங்கன்னா அவங்க என்ன துணி போட்டாலும் அது அவங்களுக்கு நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. மகளே, உன்னோட டிஃபன் ரெடியா இருக்கு. என்ன செஞ்சிருக்கீங்க? பரோட்டா செஞ்சிருக்கேன். எனக்கு வேண்டாம். நீங்க உங்கள மாதிரியே என்னையும் குண்டாக்கிடுவீங்க. எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம். ஆலியா அப்பப்ப அவங்க அம்மாவை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பேரண்ட் டீச்சர் மீட்டிங்காக பாயல் ஆலியாவோட ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. அங்க பாயல் சேர்ல உட்கார்ந்த உடனே அந்த சேர் உடைஞ்சு போயிடுது. அங்க இருந்த எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஆலியாவுக்கு ரொம்ப வெக்கமா இருந்தது. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆலியா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. மகளே ஆலியா, ஏதாவது சாப்பிடுமா? எனக்கு எதுவுமே வேண்டாம். ஆலியாவோட அப்பா நவீன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாயல் அவங்க கிட்ட நடந்ததை எல்லாம் சொல்றாங்க. வந்ததுல இருந்து ரூமுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கா. எல்லாமே ஏன் தப்பு தான். இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல பாயல். என்ன பண்ணணும்னு நான் பாக்குறேன். நவீன் போய் கதவை தட்டுறாரு. ஆலியா, ஆலியா, மகளே கதவை திற. நான் திறக்கவே மாட்டேன். மகளே, இந்த மாதிரி அடம் பிடிக்க கூடாது. உங்க அம்மா ஒண்ணும் வேணும்னு எதுவும் பண்ணலையே. ஆனா அப்பா, என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்ன பார்த்து சிரிப்பாங்க. என்ன கிண்டலும் பண்ணுவாங்க. ஆனா ஆலியா, நான் கதவை திறக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன? நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, அடுத்த தடவை நீங்க தான் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கு வருவீங்கன்னு. ஆனா மகளே, எனக்கு தான் டைம் இல்லையே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. சரி. ஆலியா கதவை திறக்கறாங்க. அப்புறம் டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்றாங்க. அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் கூட பேசவே இல்ல. அடுத்த கொஞ்ச நாட்களுக்கு ஆலியா அவங்க அம்மா கிட்ட சரியா பேசவே இல்ல. அப்புறம் ஒரு நாள் பாயல்லே முயற்சி பண்ணாங்க. ஆலியா, அடுத்த மாசம் உன்னோட பர்த்டே ஆச்சே. இந்த தடவை என்ன ஸ்பெஷல் வேணும்? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்கல்ல? இல்ல, யாரும் வர மாட்டாங்க. அப்புறம் நான் யாரையும் கூப்பிட மாட்டேன். அப்புறம் எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. இப்படி சொல்லிட்டு ஆலியா கோச்சிக்கிட்டு அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அப்புறம் பாயல் வருத்தப்படுறாங்க. ஆலியாவுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. 2 நாளைக்கு அப்புறம் ஆலியாவோட பாட்டி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வந்தாங்க. பாட்டி! அட என் செல்ல குட்டி, நீ இவ்வளோ வளர்ந்துட்டியாடா? ஆமா, அடுத்த கொஞ்ச நாள்லயே எனக்கு ஒரு வயசாயிடும். எனக்கு தெரியும். அதனால தான் உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ண வந்தேன். ஐ லவ் யூ பாட்டி. ஆலியாவோட பாட்டி வந்ததால அந்த வீடே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மா, உங்களுக்காக இன்னைக்கு பரோட்டாவும் பன்னீரும் செய்யவா? சமைக்கிறத தவிர உங்களுக்கு வேற என்ன வரும்? போங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. இத கேட்டு பாயல் வருத்தப்படுறாங்க. மகளே, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய். எனக்கு உன் கையால செஞ்ச எல்லா சாப்பாடுமே பிடிக்கும். பாயல் கிச்சனுக்குள்ள போறாங்க. பாட்டி ஆலியாவை முறைச்சிட்டு இருந்தாங்க. ஏன் இப்படி முறைச்சு பாக்குறீங்க? நீ உன் அம்மா கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏன்னா என் அம்மாவை பாருங்க, அவங்களுக்கு இது தேவைதான். எல்லா ஆங்கிளையும் குண்டாவே இருக்காங்க. உனக்கு உன் அம்மா குண்டா இருக்கிறது மட்டும்தான் தெரியுது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் தெரியலையே. வேற என்ன இருக்க போகுது? நிறைய சாப்பிடுறதுதான். இல்ல, நீதான் காரணம். நானா? ஆமா, நீதான். நீ அவ வயித்துல இருக்கும்போது அவளோட பிரெக்னன்சில நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது.
டாக்டர்ஸ் உன்னை அபார்ட் பண்ணிட சொல்லி சொன்னாங்க. ஆனா அவ ஒத்துக்கவே இல்ல. அவளுக்கு என்ன ஆனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு அவ சொல்லிட்டா. அவ உனக்காக கஷ்டப்பட்டா. அப்புறம் தான் நீ பிறந்த. அப்புறம் அவ குண்டாகிட்டே இருந்தா. ஆனா அவ உடம்ப பத்தி கூட அவ கவலைப்படல. ஏன்னா அவளுக்கு நீதான் முக்கியமா இருந்த. இத கேட்ட ஆலியாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் அவங்க கிச்சனுக்கு போனாங்க. உனக்கு ஏதாவது வேணுமா? ஆலியா அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. சாரி, ஐ லவ் யூ. இத கேட்ட பாயல் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் ஆலியா அவங்க அம்மாவுக்கு சமைக்க ரொம்பவே உதவி பண்ணாங்க. அடுத்த நாள் ஆலியா காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சாங்க. அப்புறம் அவங்க அம்மாவையும் எழுப்புனாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணாங்க. மம்மி, இனிமே நீங்க நான் சொல்றத தான் சாப்பிடணும். நோ ஆயிலி ஃபுட்ஸ். சரி. இப்போ ஆலியா அவங்க மம்மிக்கு ஒர்க் அவுட்டும் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க 2 பேருக்குள்ள இருந்த பாண்டிங் ரொம்ப அதிகமாயிட்டு இருந்தது. அட ஆலியா, நாளைக்கு உன்னோட பிறந்த நாள். ஏதாவது பார்ட்டி இருக்கா இல்லையா? இது கேட்டு பாயல் ஆலியாவை பாக்குறாங்க. இருக்கு பாட்டி. மம்மி நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக எல்லா ஸ்பெஷல் ஐட்டம்ஸும் செய்ய போறாங்க. பாயல் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் ஆலியா பர்த்டேக்காக தயாராகுறாங்க. அடுத்த நாள் சாயந்தரம் பார்ட்டிக்கான எல்லா ஏற்பாடும் ஆகியிருந்தது. பாயல் நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சிருந்தாங்க. பார்ட்டி ஆரம்பிக்குது. ஆலியாவோட ஒரு ஃப்ரெண்ட் பாயலை பார்த்து கமெண்ட் பண்றாங்க. உன்னோட அம்மா டயட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட அம்மா எப்படி இருந்தாலும் நல்லா இருக்காங்க. எனக்கு என் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அடுத்த தடவை என் அம்மாவை பத்தி நீ எதுவும் சொல்லக்கூடாது. இது கேட்டு பாயல் ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. யாருக்கு தெரியும் அம்மா பொண்ணோட முதல்ல இவ்வளவு அன்பு ஒளிஞ்சிருந்ததுன்னு. ஆனா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது மட்டும்தான் தேவையா இருந்தது.